அன்பு இந்த வார்த்தை எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு ஆழமானது. அது ஒரு வாழ்க்கை முறை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலே அன்பு, பரிவு, அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. ஒருத்தங்க நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தா செயல்லையும் பார்க்குற பார்வையும் தொடும்போதும் கூட அந்த அன்பு பிரதிபலிக்கும். உண்மையான அன்பினுடைய அறிகுறிகள் பல நேரத்தில் ஆச்சரியத்துக்கு ஆளாக்கும். சில நேரத்தில் நமக்கு தெரியாமலே நம்மளுடைய லைஃப்பில் கலந்து சந்தோஷமாக வச்சுருக்கும். ஒருத்தவங்களுடைய அன்பு உண்மையானது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்க நமக்காக பண்ணுற செயல்கள், அவங்க பேசுகிற அக்கறையான வார்த்தைகள், அவங்க காட்டக்கூடிய கவனம், இப்படி பல விஷயங்களை உணர்த்தும். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க நம்மளை பற்றி அக்கறையாக விசாரிக்கிற போது, நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது, அமைதியாக பொறுமையாக கேட்குற பொழுது, நம்மளுடைய சின்ன வெற்றியை கூட பெருசாக கொண்டாடுறப்போ அவங்களுடைய அன்பு உண்மையானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம பாதுகாப்பும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் நடத்துகிறப்போ நம்மளுடைய உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு, முடிவுகளுக்கு மதிப்பளிக்கிறப்போவும் அவங்களுடைய அன்பு உண்மையானது மட்டுமல்ல, ரொம்பவும் ஆழமானது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். உண்மையான அன்பு அப்படிங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்மளை இருக்கிற விதமாக ஏற்றுக்கிட்டு, நம்மளுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு, லைஃப்பில் முன்னேற நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணும். ஒருத்தங்க நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சுருந்து அவங்க லைஃப்பில் ஒரு அங்கமாக மாறி நம்மளுடைய ஹாப்பினஸுக்காக எதையும் செய்ய ரெடியாக இருப்பாங்க. அஃபெக்ஷன் 100% இருக்கும். ஸோ ஈகோ 0% இருக்கும். அதனால் நம்மளை சுற்றி இருக்கிற அன்பை நம்ம மதிக்கணும். அவங்களுடைய சின்ன செயலில், வார்த்தைகளில் மறைஞ்சிருக்கிற விஷயங்களை நம்ம உணரணும். உண்மையான அன்புக்கு விலையில் அதை எப்போவும் நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே கலப்படம் வந்த மாதிரி இந்த அன்புலேயும் கலப்படம் வந்துருச்சு. யார் உண்மையாக பாசத்தோடு இருக்காங்க, யார் பொய்யா பழகுறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அன்புக்குங்கிறவங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்கிறது கிடையாது. உண்மையான அன்பு கிடைச்சவங்களுக்கு அதை தக்க வச்சுக்க தெரியறதில்ல. இப்படி பல விதம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு டாபிக், உங்கள் மேலே ஒருத்தங்க அன்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த சிம்டம்ஸ் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அன்பை விட்டுறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேர் அண்ட் அட்டென்ஷன், கவனமாக கேட்குறது. உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கிறவங்க நீங்கள் பேசுகிறப்போ கவனமாக கேட்பாங்க. நீங்கள் பேசுகிற டான், வார்த்தைகளுடைய அர்த்தம் எல்லாத்தையுமே கவனமாக கவனிப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஆஃபீஸில் நடக்க போகிற பாலிட்டிக்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த கதைகளை உங்கள் கண்களில் நேராக பார்த்து குறைகளை பேசாமல் முழுமையாக கேட்பாங்க. நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தாலும், இல்லைன்னா அதில் ஏதாவது இருந்தாலுமே அதை ஷேர் பண்ணுவாங்க. இப்படி இந்த மாதிரி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை காட்டுவாங்க. உங்களுடைய தேவைகளை கவனிக்கிறது, உன்னுடைய தேவை தீர்க்கிறதுக்காக ஏதாவது ஒரு வழி, இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் என்னன்னு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. உங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஃபிசிக்கலாக வீக்காவோ மென்டல் ப்ரெஷரோட இருக்கீங்க அப்படின்னாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபீவராக இருந்தால் அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் வாங்கி கொடுக்குறது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, சமைச்சு கொடுக்குறது, இல்லைன்னா அவங்க பக்கத்துலேயே உட்காந்து ஆறுதல் சொல்கிறது, இப்படி உங்கள் கூட இருந்து தேவையான எல்லாவற்றையும் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது நேரத்தை ஒதுக்குறது. உங்கள் மேலே பாசமாக இருக்கிறவங்க அவங்களுடைய பிஸி ஷெடியூல்லேயும் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குவாங்க. உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கும். லைக் உங்களோட வெளியில் போகிறது, உங்களோட பேசுகிறது, வீட்டில் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே அவங்கக்கிட்ட பார்க்க முடியும். எக்ஸாம்பிள், அவங்க வேலை முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மொபைல், டிவின்னு எலக்ட்ரானிக்கில் மூழ்கி கிடக்காம இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு கேட்டு அவங்களும் அவங்களுடைய டே எப்படி போச்சுன்னு ஷேர் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீக்கெண்டில் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மூவி டேட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க. ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ, கருத்துக்களை கேட்குறது. உங்களுடைய கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பளிப்பாங்க. உங்களுடைய நம்பிக்கைகளாக இருக்கட்டும், விருப்பங்களாக இருக்கட்டும், உங்களுடைய கனவுகளாக இருக்கட்டும், அதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறப்போ அதை நிராகரிக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கவனமாக கேட்டு உங்களுக்கு சரியாக அட்வைஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய முடிவுகளை பற்றி கமெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அடுத்தது தனிப்பட்ட எண்ணங்களை மதிக்கிறது. பர்சனல் பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பர்சனல் ஸ்பேஸில் அனுமதிக்காமல் அவங்க வரவே மாட்டாங்க. அதுபோல் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் தலையிடவும் மாட்டாங்க. உங்களுடைய ஃப்ரீடத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லிட்டா அவங்களுடைய சந்தோஷத்துக்காக பண்ண சொல்லி வற்புறுத்த மாட்டாங்க.
எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தனியாக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷனை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. மரியாதையோடு பேசுகிறது, எந்த சூழ்நிலையிலையும் மரியாதையாக நடத்துவாங்க. ஈவன் அவங்களுடைய கோபத்திலையும் உங்களை அவமதிக்க மாட்டாங்க. உங்களுக்கான ரெஸ்பெக்ட்ஸை எல்லா சுச்சுவேஷன்லேயும் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க பேசுகிறப்போ மரியாதையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. உங்களை கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளும் புண்படுத்தும் விதமாக பேச மாட்டாங்க.